மத்தேயு 28:19-20 வசனங்களை படிங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்க என்ன பண்ணுங்க, புறப்பட்டு போங்க. நீங்க புறப்பட்டு போய் 19ஆம் வசனம் போடுங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை என்ன பண்ணணும், எல்லாரையும் சீஷராக்கணும், எல்லாரையும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்க மாற்றணும். இதுதான் தேவனுடைய, அதாவது எல்லாருக்காகவும் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்தார். அல்லேலூயா. ஆகவே இந்த செய்தி எல்லாருக்கும் போகணும். அவங்க பாவத்திலிருந்து விடுதலை பெறதுக்கு ஒரே வழி இயேசு தான். அதை நீங்க தான் போய் சொல்லணும். மக்கள் எல்லாருக்கும் ஒரு வாஞ்ச, ஒரு தாகம் இருக்கு. என்ன தாகம்? பாவத்திலிருந்து வெளியில் வரணும், என் பாவம் மன்னிக்கப்படணும் அப்படின்ற ஒரு தாகம் இருக்கு. அந்த பாவம் எப்படி மன்னிக்கப்பட முடியும்? இயேசுவால் தான் மன்னிக்கப்பட முடியும். ஆமென். அது பைபிள் சொல்ற சத்தியம். ஆகவே நீங்கள் அதை போய் மக்களுக்கு சொல்லணும், உன் பாவத்தை இயேசு தான் மன்னிக்க முடியும். ஆமென். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதி, இயேசு கிறிஸ்து சொன்னதெல்லாம் சொல்லிக் கொடுங்க, சீஷராக்கி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இந்த உபதேசம், இப்போ இது உபதேசம் தானே. இந்த உபதேசம் என்னன்னா, எப்படின்னா ஒரு தண்டவாளம் மாதிரி, ஒரு தண்டவாளம் மாதிரி ரயில் இருக்கு. அந்த தண்டவாளத்தில் ஓடிச்சுன்னா என்ன பண்ணும்? கடைசி வரைக்கும் பத்திரமா போய் சேரும். அல்லேலூயா. அந்த தண்டவாளத்தை விட்டு இறங்கிச்சுன்னா என்ன பண்ணாது? கடைசி வரைக்கும் போக முடியாது, அவ்வளோதான், நின்று போயிடும். அப்போ இந்த உபதேசம் தான் நம்மளை கரெக்டாக கொண்டு போகிறதுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நல்ல உபதேசம் இருக்கிற சபையில் நாம் இருக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நல்ல உபதேசத்தை போதிக்கிற நல்ல உபதேசம் நம்மளை நல்ல வழியில் நடத்தும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த நல்ல உபதேசம் நம்மளை நல்ல பாதையில் தவறாமல் போகிறதுக்கு உதவியாக இருக்கும். ஈஸியாக போயிட்டுருக்கும். எப்படி? அந்த ட்ரெயின் என்ன பண்ணும்? அந்த தண்டவாளத்தில் ஈஸியாக போயிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆகவே தான் நமக்கு உபதேசத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே உபதேசம் சபைக்கு முக்கியம். ஆகவே அந்த உபதேசத்தில் நாம் நடந்தால் நாம் போய் சேர வேண்டிய இடத்த கரெக்டாக ரீச் ஆகும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே உபதேசம் பண்ணுங்கள், எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் சபையில் வேலை. சபையார் எல்லாரும் செய்ய வேண்டிய வேலை. எல்லாரும் என்ன பண்ணணும்? மற்றவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லணும், இயேசுவை பற்றி சொல்லி அவங்கள இயேசு கிறிஸ்துவத்தில் கொண்டு வரணும், அவங்கள ஞானஸ்தானத்துக்குள்ளே வழி நடத்தணும், ஞானஸ்தானம் பெறணும், அவங்களுக்கு கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொள்ளணும். இதெல்லாம் சபை செய்ய வேண்டிய வேலை. என்ன செய்திருக்கிறோம்? நம்ம ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறோமே. ரொம்ப முக்கியம். ஆண்டவர் வரும்போது கணக்கு கேட்பார். உனக்கு எவ்வளோ நன்மைகளை செய்தனே, உனக்கு எவ்வளோ நான் எல்லா காரியங்களையும் உனக்கு கொடுத்தனே, நீ எனக்காக என்ன செய்தேன்னு கேட்பார். நான் உனக்காக எவ்வளோ செய்திருக்கிறேன், எனக்காக என்ன செய்த? ஒன்றும் செய்யலை. நம்ம நினைக்கிறோம் நம்ம காணிக்கை கொடுத்தனே, காணிக்கை கொடுத்ததை கர்த்தர் எப்படியாவது உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவார், அதிகமாக தான் கொடுப்பார். அல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், பில்டிங் ஃபண்டு கொடுத்தவங்களெல்லாம் கேட்டு பாருங்கள், அவங்களுக்கு எப்படியோ அதிகமாக கர்த்தர் அதை திருப்பி கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருக்கு கொடுத்தா கர்த்தர் திருப்பி கொடுப்பார். ஆகவே காணிக்கை கொடுத்ததை ஒரு சாக்காக சொல்ல முடியாது. ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும். உயிரோடு வச்சிருக்கிறார்ல, அந்த நாட்கள் ஆண்டவருக்காக செய்யணும். சபையினுடைய வேலை ஆத்தும ஆதாயம், சுவிசேஷம் அறிவித்தல், இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லணும், சொல்லி அழைத்து வரணும். இதுதான் சபையினுடைய வேலை. த சர்ச் அண்ட் இட்ஸ் மிஷன் இவாஞ்சலிசம், சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். அதுக்கப்புறம்
த மினிஸ்ட்ரி, சபையில் தேவன் வைத்திருக்கிற ஊழியங்கள். 11வது காரியம், சபையில் வைத்திருக்கிற ஊழியங்கள். நம்ம வளர்றதுக்கு சபையில் கர்த்தர் ஊழியங்கள் வச்சிருக்கிறார். எபேசியர் 4வது அதிகாரம் 11லிருந்து 16 வரைக்கும். எபேசியர் 4வது அதிகாரம் 11லிருந்து 16 வரைக்கும் படிங்க. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க. ஆமா, கிறிஸ்துவ போல நம்ம வளர்றதுக்கு, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். பாருங்க, தேவன் வைத்திருக்கிற ஊழியங்கள் எதுக்காக? இந்த நாசனம் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்ததுக்காகவும் சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சபையா சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைஞ்சு வளரணும். அதுக்காக அவர் சிலரை அப்போஸ்தலராகவும். ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? சபையில் இருக்கிற 5 ஊழியங்கள், தேவன் ஏற்படுத்தி இருக்கிற 5 ஊழியங்கள், சிலரை அப்போஸ்தலராகவும், அப்போஸ்தல ஊழியம், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். ஆமா, இது கர்த்தர் ஏற்படுத்தினது. அப்போஸ்தலரை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். இது சபை வளர்ச்சிக்காக, பக்தி விருத்தி அடைகிறதுக்காக, கர்த்தரோடு நெருங்கி வர்றதுக்காக. சில அப்போஸ்தலர் சபையில் நினைத்திருக்கிறார், சிலரை தீர்க்கதரிசிகளாக ஏற்படுத்தி இருக்கிறார், சிலரை சுவிசேஷகர், விசேஷமாக வெளியில் கூட்டங்கள்லாம் நடத்தி ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுறதுக்கு சுவிசேஷகராகவும், சிலரை மெய்ப்பராகவும், போதகராகவும் என்ன பண்ணியிருக்காரு? ஏற்படுத்தி இருக்கிறார். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர், மெய்ப்பர், போதகர், இந்த 5 விதமான ஊழியங்கள் சபையில் எழும்ப வேண்டும், காணப்பட வேண்டும். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தது டிவைன் ஹீலிங், தெய்வீக சுகம். டிவைன் ஹீலிங், டிவைன் ஹீலிங் அதாவது தெய்வீக சுகம் பிள்ளைகளுடைய அப்பம். மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரம் 26ஆம் வசனத்தில் பாருங்க. மத்தேயு 15:26. அவர் அவர்களை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். பிள்ளைகளுடைய அப்பம், அதாவது ஒரு அம்மா என்ன சுகமாக்கும்னு கேட்டாங்க. அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, அப்பா சுகம் யாருக்குரியது? பிள்ளைகளுக்குரியது. பிள்ளைகள்னா ஆண்டவருடைய பிள்ளைகள், அது பிள்ளைகளுடைய அப்பம். அதை நாய்க்குட்டி, அதாவது புறஜாதி மக்களுக்கு கொடுக்கறது நல்லதல்லன்னு அப்போ சொன்னார். ஆனால் அந்த அம்மா விசுவாசத்தோடு கேட்டதுனால, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு? ஆசீர்வதிச்சு அவங்க மகளுக்கு சுகம் கொடுத்தாருன்னு பார்க்குறோம். ஆனால் இதில் நம்ம பார்க்குற காரியம் சரீர சுகம் என்னது? பிள்ளைகளுடைய அப்பம். அப்போ பலவீனமாக இருக்கிறீங்கன்னா, வியாதியாக இருக்கிறீங்கன்னா, ஆண்டவரே சுகம் பிள்ளைகளுடைய அப்பம், எனக்கு அந்த சுகம் தாங்க, எனக்கு விடுதலை தாங்க, இயேசுவின் நாமத்தினால என்னை சுகப்படுத்துங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும்? கேட்கணும். அது பிள்ளைகளுடைய அப்பம், எனக்கு சுகம் நீங்கள் ஏற்படுத்தி வச்சிருக்கிறீங்க. பைபிள் சொல்லுது, அவருடைய தழும்புகளினாலே குணமாகிறோம். ஆமாம், அந்த வசனத்தை கொஞ்சம் படிப்போமா? ஏசாயா 53:4-5. ஏசாயா 53:4-5 படிங்க. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டார் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். பாருங்க, அந்த கடைசி பகுதி பாருங்க. அவருடைய தழும்புகளால் குணமானோம். இல்லை, எப்படி? இன்னைக்கும் அல்லேலூயா, இன்னைக்கும் அவருடைய தழும்புகளினால் குணமாகிறோம். அன்றைக்கு அவர் ஏற்றுக்கொண்ட அந்த தழும்பு இன்றைக்கும் என்னை குணமாக்குகிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அவருடைய தழும்புகளினாலே நான் குணமாகிறேன்.
பலவீனமாக இருக்கும்போது, வியாதியாக இருக்கும்போது சொல்லணும், அவருடைய தழும்புகளினாலே நான் குணமாகிறேன். ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளினாலே நான் குணமாகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14 16 வரைக்கும் வாசிங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14 16 வரைக்கும் படிங்க. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவன் ஆனால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஹல்லேலூயா. ஆகவே சுகமானோன்னா என்ன பண்ணோம்? அவருடைய தழும்புகளினால் குணமாகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? வியாதி உங்களில் ஒருவன் பலவீனப்பட்டால் சபையின் மூப்பர்கள், அதுக்காக தான் பிரேயர்ஸ் லீடர்ஸ் வச்சுருக்கோம். புரியுதுங்களா? அவங்க தான் சபையின் மூப்பர்கள். ஓகே. ஆகவே பிரேயர்ஸ் லீடர்கள் இருக்கிறார்கள். ஆகவே சிலர்லாம் எங்கள் வீட்டுக்கு பிரேயர்ஸ் லீடர் வேணான்றீங்க. ஆகவே பிரேயர்ஸ் லீடரை கூப்பிடணும். பிரேயர்ஸ் லீடரை கூப்பிட்டு எங்களுக்காக, அவங்க சபையின் மூப்பர், அவங்க தான், அவங்க உங்களுக்காக வந்து எண்ணெய் பூசி என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணால் என்ன ஆகும்? அப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கணும். இந்த பிரேயர்ஸ் லீடரு எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணால் எனக்கு முழு விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா. நீங்கள் சாதாரண இல்லை பாஸ்டர் தான் வரணும். பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணால் தான் எனக்கு சுகமாகும். அப்படி இல்லை. யார் வரணும்? சபையின் மூப்பர்கள். சபையின் மூப்பர்கள். சபையின் மூப்பர்களை கூப்பிட்டிங்கன்னா அவங்க வருவாங்க. அவங்க வந்து ஜெபம் பண்ணுவாங்க. எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவாங்க. எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணால் உங்களுக்கு அந்த விசுவாசம் இருந்ததுன்னா முழு விடுதலை உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. சபையில் அதுக்காக தான் பிரேயர்ஸ் லீடர்ஸ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். ஆகவே பிரேயர்ஸ் லீடர்ஸு உங்களுக்காக உங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு அவங்க ஆயத்தமாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆகவே உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, உங்களுக்கு ஒரு பலவீனம் இருக்குது, உங்களுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கள்? பிரேயர்ஸ் லீடர்ஸை கூப்பிடுங்க. அவங்க தான் சபையின் மூப்பர்கள். அவர்கள் வந்து உங்களுக்காக ஜெபிப்பார்கள். ஜெபிக்கும் பொழுது விசுவாசத்தோடு நீங்கள் அந்த ஜெபத்தில் கலந்து கொள்வீங்களானா, விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஆமென். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். ஆமா, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து ஜெபிக்கிற ஜெபம் மிகவும் பலன் உள்ளதாய் இருக்கிறது. ஆகவே சரீர சுகம் அவருடைய தழும்புகளினாலே சொல்லினே இருக்கணும். அவருடைய தழும்புகளினாலே குணமாகிறோம், 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 குணமாவி. அல்லேலூயா. ஃபெய்த்து தான், விசுவாசம் தான். ஆமென். அவருடைய தழும்புகளினாலே குணமாகிறோம். அதுக்கப்புறம் மூப்பர்களை என்ன பண்ணணும்? கூப்பிடணும். மூப்பர்களை கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்கன்னும், எண்ணெய் போட்டு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லணும். அவங்க எண்ணெய் பூசி உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த விசுவாசம் உங்களுக்கு இருந்ததுன்னா, விசுவாசம் தான் விடுதலையை கொடுக்கிறது. அந்த விசுவாசம் உங்களுக்கு இருந்ததுன்னா முழு விடுதலை உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் அறிக்கை செய்யாத பாவம், உள்ளத்தில் பாவம், கசப்பு, வைராக்கியம் இதெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா அதை அறிக்கை செய்து விட்டுடணும். அப்போ தான் விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா. ஆகவே தெய்வீக சுகம், பிள்ளைகளுடைய அப்பம், அது கேட்டு ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது 13 தானே? 13 த பிளெஸட் ஹோப். தமிழில் எப்படி இருக்கு? 13 கிறிஸ்துவின் வருகையில் அவரை சந்திப்பது சபையின் ஆசீர்வாதமான நம்பிக்கை. த பிளெஸட் ஹோப், சபையின் ஆசீர்வாதமான நம்பிக்கை. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16 17 வசனங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16 17 வசனங்கள் படிங்க. ஏனெனில்
கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஹல்லேலூயா. இதுதான் விசுவாசிகளுடைய மகிமை நம்பிக்கை. ஆண்டவர் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அவர் வரும்பொழுது அந்த முந்தின வசனம் போடுங்க. கர்த்தர் தாமே எப்படி வருவார்? ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய நம்ம அவருடைய பிள்ளைகளை சந்திக்க அவர் ஆரவாரத்தோடு வர்றார். பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். எத்தனை வாட்டி சொல்லியிருக்கிறேன்? 3 வானங்கள். ஓகேயா? ஆண்டோடைய சிங்காசனம் இருக்க முதல்ல இருக்கிற பறவைகள் பறக்கிற வானம், அதுக்கப்புறம் நட்சத்திரங்கள் சுடர்கள் இருக்கிற வானம், 3வது ஆண்டோடைய சிங்காசனம் இருக்கிற வானம். அப்போ ஆண்டவர் ஆரவாரத்தோடும் பிரதானத்தோடு சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் அவர் சிங்காசனம் இருக்கிற இடத்துலேருந்து என்ன பண்ணுவார்? இறங்கி வருவார். எங்கே வருவார்? மத்தியாக அடுத்து வருவார். எங்கே? சந்திர சூரிய நட்சத்திரங்கள் இருக்கிற அந்த வானத்துக்கு வருவார். அப்படி வரும்பொழுது முதல்ல கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் என்ன பண்ணுவாங்க? ஆமாம், நான் எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கேன். ஒரு மேக்னெட் மாதிரி ஒரு மேக்னெட்டை சொல்லியிருக்கேன்ல. இது மேக்னெட் கிடையாது. மேக்னெட்னா என்னது? காந்தம் இல்லையா? அந்த காந்தத்தை இங்கே வைக்கும் பொழுது இங்கே நிறைய கருப்பு கலரில் மண்ணும் இருக்குது, அதில் இரும்பு தூளும் இருக்குது. இந்த மேக்னெட்டை கொண்டாந்து இங்கே வைக்கும்போது என்ன நடக்கும் சொல்லுங்கள்? கருப்பு கலரில் இருக்க எல்லாமே போயிடாது. எது தான் வரும்? இரும்பு மாத்திரம்தான் வரும். இரும்பு தூள் தான் வரும். அதே மாதிரி ஆண்டவர் மத்திய ஆகாயத்துக்கு வரும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதல்ல அதை நினைச்சுவாங்க. ஆமென். அதுக்கப்புறம் உயிரோடு இருக்கிறவங்க இரும்பு தூள் எப்படி மேக்னெட்டிக் இரும்பு தூள் தான் இழுக்குமோ அதே மாதிரி பரிசுத்தவான்கள். யாரு சொல்லுங்களேன்? பரிசுத்தவான்கள் உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. இதுக்கு பேர் ரகசிய வருகை. என்ன பேர்? ரகசிய வருகை. ஆண்டவர் அவர்களை கூட்டிகிட்டு போயிடுவார். அவர் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். அதாவது மத்திய ஆகாயத்துக்கு வருவார். அவங்க எல்லாம் அங்கே ரிசீவ் ஆன உடனே அவங்கள ஆண்டவர் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு ரிவார்ட் கொடுப்பார். ரிவார்ட்னா என்னது? பலன். அவங்களுக்கு அவங்க செய்த ஒவ்வொரு காரியத்துக்கும் ரிவார்டு, அப்ரிஷியேஷன். அவங்க செய்தது ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட அதுக்கு என்ன இருக்குது? பலன் இருக்குன்னு சொன்னார்ல. அதனால் நீ சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம், தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட அதுக்கான பலன் இருக்குது. ஆகவே நீ செய்தது எல்லாத்துக்கும் பலனை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. ஆமாம். இப்போ அந்த சமயத்தில் இங்கே என்ன நடக்கும்? உயிரோடு மரித்தவங்க உயிரோடு எழுப்பிடுவாங்க. உயிரோடு இருக்கவங்க பரிசுத்தவான்களாக இருக்கவங்க போயிடுவாங்க. மற்றவங்க பரிசுத்தவான்களாக இல்லாதவங்க, ஆவிக்குரிய பிள்ளைங்களாக இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? கைவிடப்படுவாங்க. அவங்க இங்கே இருப்பாங்க, அவங்க பூமியில் இருப்பாங்க, மற்றவங்களாம் போயிடுவாங்க. ஆமென். அதாவது இந்த இதுவரைக்கும் காலங்களில் யுத்தம் நடக்கும் பொழுது நிறைய பேர் மரித்துருவாங்க. மரித்தவங்களை பற்றி கணக்கு இருக்கும். ஆனால் சிலதெல்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியாது. இவங்கெல்லாம் காணவில்லைன்னு தான் போடுவாங்க. அதே மாதிரி ஆண்டோடைய வருகையிலையும் அவங்க அந்த லிஸ்ட் எப்படி போடுவாங்கன்னா, இவ்வளவு பேர் காணவில்லை, வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்கன்னு போட மாட்டாங்க. ஏன்னா பேப்பர்லலாம் வரும். எப்படி வரும்? இவ்வளோ பேர் காணவில்லை, மீதி பேர்லாம் இருப்பாங்க. மீதி பேர் இருக்கும்போது 3.5 வருஷம் இங்கே முதல்ல உபத்திரம் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் மகா உபத்திரவம். அதில் சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க? ஐயோ, எங்கள் அம்மாவோ எங்கள் அப்பாவோ கர்த்தருடைய பிள்ளையாக இருந்து சொன்னாங்களே, நான் கேட்கலையே அப்படின்னு சொல்லி அப்போது அதை விசுவாசிக்க ஆரம்பித்து அவங்க ஆண்டவரை பிடிச்சிக்கொள்ள ஆரம்பிப்பாங்க அந்த உபத்திரவத்தில். அப்போ அந்த உபத்திரவம் முதல்ல உபத்திரவமாக இருக்கும். அதுக்கப்புறம் 3.5 வருஷம் உபத்திரவம், அதுக்கப்புறம்
அடுத்த 3 வருஷம் மகா உபத்திரவம். இந்த உபத்திரவ காலத்தில் அந்த அந்த அந்தி கிறிஸ்து வந்து என்ன பண்ணுவான், அவன் முத்திரையை தரிப்பான். 666 என்கிற முத்திரையை ஒன்று தலையில் தரிப்பான், இல்லைன்னா கையில் இந்த 2 எங்கேயாவது ஒரு இடத்துல தரிச்சு. இது இருந்தால் தான் வியாபாரம் பண்ணணும், இது இருந்தால் தான் ரேஷன் பொருளை கொடுப்பான், இது இருந்தால் தான். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்துச்சுல்ல, ஊசி போட்டால் தான் உள்ளே வரணுன்னாங்கள்ல, அது ஒரு எக்ஸாம்பிள். அது ஒரு 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 என்னது, அது ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி வந்தது. இதுதான் அந்தி கிறிஸ்து செய்ய போகிறான். என்ன பண்ண போகிறான், இந்த இது போட்டால் தான், அதெல்லாம் அந்தி கிறிஸ்து போட்டால் அவங்க ஆள் என்னது, அவங்க ஆள்னு மார்க் பண்ணுறான். இப்போ இதில் சிலர் என்ன பண்ணுவாங்க, ஐயோ எங்கள் அம்மா சொன்னாங்க, எங்கள் அப்பா சொன்னாங்க, அவங்களாம் போயிட்டாங்க. ஐயோ நம்ம கேட்கலையே, இப்போ நம்ம அதை நம்புகிறோம், நம்ம ஆண்டவர் பிடிச்சிக்கிறோம், இதெல்லாம் போட முடியாது அப்படின்னா அவங்களுக்கு பயங்கர உபத்திரம் இருக்கும், அவங்களுக்கு பயங்கர கஷ்டம் இருக்கும். அதாவது டபக்குன்னு ஒரு கத்தி எடுத்து வெட்டிட்டா பிரச்சனை இல்லை, அப்படி அப்படி இருக்க அப்படி கொல்ல மாட்டான். உபத்திரவம் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி பயங்கர, அதாவது டபக்குன்னு சாவடிக்க விட மாட்டான். கஷ்டத்தை ஆமாம் பயங்கர கஷ்டப்பட்டு நீ விட்டுறணும், நீ இல்லை நான் போட்டுக்கிறேன் முத்திரைன்னு சொல்கிற அளவுக்கு விட மாட்டான். ஆனாலும் அதில் சிலர் என்ன பண்ணுவாங்க, முடியாதுன்னு அந்த உபத்திரவத்தெல்லாம் தாங்கி இரத்த சாட்சியாக மறிச்சிருவாங்க. ஆகவே இப்போ ஆண்டவர் அவங்கள கூட்டிகிட்டு போய் அங்கே அவங்கள ரிவார்ட் பண்ணுவார். இதுக்கெல்லாம் 7 வருஷம் டைம் ஆகும். 7 இயர்ஸ். இந்த 7 இயர்ஸ் ஆகும் பொழுது 14வது குறிப்பு, த மில்லியனல் ரெயின் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சி ஆண்டவர் வருவார். ஆமென். முதல்ல வரும்போது ஆரவாரத்தோடும் தேவ எக்காலத்தோடும் அவர் வந்தார், பிரதான தூதனுடைய சத்தத்தோடு வந்தார். இப்போ 7 வருஷத்துக்கு பிறகு ஆண்டவர் வர்றார். இவங்களை கூட்டிகிட்டு போனார்ல, அவங்களோட வர்றார். இப்போ பாருங்க, சகரியா தீர்க்குது, த மில்லியனல் ரெயின் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சி. இந்த 14 இருக்கு. சகரியா 14:5 கடைசி பகுதி. சகரியா 14:5 கடைசி பகுதி படிங்க. தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவரீரோடே எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவரீரோட என்ன பண்ணுவாங்க, பரிசுத்தவான்கள் எல்லாம் அவர் கூட தானே இருக்காங்க, அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவரோட வருவாங்க. ஆமென். ஆண்டவருடைய 1000 வருட அரசாட்சி அங்கே இருக்கும். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 1 - 6 வசனங்களை படியுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 1 - 6 வசனங்கள் படிங்க. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து. அந்த சாத்தானை கட்டிடுவாங்க. ஒரு தூதன் வந்து என்ன பண்ணுவான், சாத்தானை கட்டி 1000 வருஷம் அவனை கட்டி அடைச்சி போட்டுருவாங்க. அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். பாதாளத்திலே தள்ளி அடைத்து முத்திரை போட்டான். அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். 1000 வருஷம் அந்த அடைப்பில் இருக்கணும். சாத்தான் இப்போ செயல்பட்டு இருக்கான்ல, ஆனால் கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சியில் அவன் கட்டப்படுவான். அவன் செயல்படவே முடியாது. அவன் கட்டி பாதாளத்தில் தள்ளப்படுவான். அதுக்கு பிறகு கர்த்தருடைய பிள்ளைகள் இங்கே அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அவர்கள் ஆண்டவரோடு 1000 வருட அரசாட்சியில் ஆட்சி செய்வார்கள். படிங்க. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன்,
அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். இப்போ யார் அவங்க? முத்திரை போடாதவங்க, கைவிடப்பட்ட நிலைமையிலிருந்து ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டு முத்திரை போடாமல் உபத்திரவத்தை அனுபவித்தவங்க. அவங்க உபத்திரப்பட்டு கொண்டு போட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? ஏற்கனவே பரிசுத்தவான்களை மேலே இருக்காங்க. இப்போ இவங்க உயிர்த்து கிறிஸ்துவுடனே என்ன பண்ணுவாங்களாம்? ஆமாம், ஏற்கனவே பரிசுத்தவான்கள் 1000 வருஷம் கிறிஸ்துவோட அரசாடுவாங்க. இவங்களும் உயிர்த்து ஆண்டவரோடு அரசாடுவார்கள். இல்லையா? எவ்வளோ மகத்தான காரியம் பாருங்கள். இதெல்லாம் நமக்கு ஒன்றுமே தெரியாது இல்லையா? இதெல்லாம் தான் நம்முடைய மகிமை நம்பிக்கை. இதெல்லாம் ஆண்டவர் இதெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டாரு. இந்த தண்டவாளத்தில் போனால் தான் கடைசி வரைக்கும் நம்ம போக முடியும். இல்லையா? ஆமென். ஆகவே மகிமை நம்பிக்கை கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சி. அதுக்கப்புறம் கடைசி இறுதி நியாய தீர்ப்பு அல்லது வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இறுதி நியாய தீர்ப்பு, த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 20வது வசனம். வெளிப்படுத்தல் 19:20 படிங்க. அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். அந்தி கிறிஸ்து மிருகம், அதனோட கள்ள தீர்க்கதரிசி, மக்களை வஞ்சித்து அவன் பக்கமாக இழுத்துக்கிட்டு இருந்த அந்த கள்ள தீர்க்கதரிசி, இவங்களெல்லாம் பிடிச்சி மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசி கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்னி கடலில் உயிரோடு தள்ளப்பட்டார். இது சாத்தானும் அந்த 1000 வருஷத்துக்கு பிறகு ரிலீஸ் ஆகி தேவ ஜனங்களோட யுத்தம் பண்ணுவான், தோல்வி அடைவான். ஆகவே அவனும் எல்லாம் கூட்டமாக என்ன பண்ணுவாங்க? நிரந்தரமாக எங்கே போயிடுவாங்க? அக்னி கடலில் தள்ளப்படுவார்கள். அதுதான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். வெளிப்படுத்தல் 20:11-15. வெளிப்படுத்தல் 20:11-15. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். சிங்காசனத்தை கண்டேன். வெள்ளை சிங்காசனம் நியாய தீர்ப்பு, கடைசி இறுதி நியாய தீர்ப்பு. வெள்ளை சிங்காசனத்தை கண்டேன், அதில் வீற்றிருக்கிறவரை கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. பூமி வானம் சமூகத்தை தாங்க முடியல, அகன்று போயிற்று. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். பாருங்க, இதுவரைக்கும் ரட்சிக்கப்படாதவங்க உயிரோட எழும்பல. கிறிஸ்துவுக்குள் மரித்தவங்க தான் என்ன பண்ணிட்டாங்க? கிறிஸ்துவுக்கு வெளியில் மரித்தவங்களாம் கிறிஸ்து இல்லாமல் மரிக்காங்க, ரட்சிக்கப்படாமல் மரித்தவங்களாம் இருக்கிறாங்க. இப்போ இந்த இறுதி நியாய தீர்ப்பில் எல்லா ஆண்டவர் முன்னாடி உயிரோட எழும்பணும். புரியுதுங்களா? ஒருத்தன் சமுத்திரத்தில் விழுந்து செத்தான், அவன் சமுத்திரம் அவனை ஒப்படைக்கும். ஆமென். ஒருத்தன் மலையிலேருந்து குதிச்சு செத்தான், அந்த பள்ளத்தாக்கு அவனை ஒப்படைக்கும். எல்லாரும் ஆண்டவருக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? நிற்கணும். அது திரும்பி வாசிங்க. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும், எல்லாம் மரித்தோராகிய சிறியோர் பெரியோர் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். எல்லா ஆண்டவருக்கு முன்பாக நிற்கணும். அப்புறம் அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. புஸ்தகங்கள் திறக்கப்படும். ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. இது ஒரு கிளிம்ஸ் மாதிரி ஏஞ்சல் டிவியில் அடிக்கடி காமிச்சிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏஞ்சல் டிவியில் அடிக்கடி காமிச்சிருப்பாங்க.
அதனோட கிளிம்ஸ் மாதிரி கொஞ்சம் காமிச்சிருப்பாங்க. ஆகவே இங்கே பாருங்க, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். மரித்தோர் எல்லாரும் அவங்க கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். என்ன கிரியை செய்தாங்களோ அதுக்கேற்ற நியாய தீர்ப்பு அவர்கள் அடைந்தார்கள். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். இது இரண்டாம் மரணம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். முதல்ல சாத்தானோ அந்த மிருகம் எல்லாம் என்ன பண்ணுச்சு? அக்கினி கடல்ல தள்ளப்பட்டது. இப்பொழுது ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாதவன், பேர் எழுதலைன்னா என்ன பண்ணணும்? எங்க போனோம்? அவங்களும் அக்கினி கடல். பிசாசு இப்படி தான் மக்களை வஞ்சித்து, நான் மாத்திரம் தனியாக அக்கினி கடல் போகணுமா, உங்களையும் இழுத்துன்னு போகிறேன்னு என்ன பண்ணுறான்? மக்கள் எல்லாம் வஞ்சித்து இழுத்து விசாலமான வழியில் நடக்க வைக்கிறான். நடக்க வச்சு அப்படியே அக்கினி கடலுக்கு பாருங்க, பேர் எழுதப்படலை. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவனாக எழுதப்படாதவன் எங்க போவான்? இதெல்லாம் ஃபேக்ட்டுங்க, இதெல்லாம் கதை கிடையாது. பைபிளில் சொல்லியிருக்கிற எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஃபியூச்சரில் நடக்க போகுது, மிக சீக்கிரத்தில் நடக்க போகுது. அல்லேலூயா. அப்போ எது சேஃபு? எது சேஃபு? ஒரு ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறது தான் சேஃப். இயேசுவை ஏற்றுக்கொள்வது தான் சேஃப். இயேசுவை பின்பற்றி இயேசுவின் வழியில் நடக்கிறது தான் சேஃப். அதான் பாதுகாப்பு. இல்லாமல் இஷ்டம் போல நடந்தீங்கன்னா இதுதான் நிலைமை. ஏற்கனவே பிசாசு கட்டி வச்சவனை வெளியே விட்டு அவன் வந்து தேவ பிள்ளைகளோடையும் தேவனோடும் யுத்தம் பண்ணான். அவனை பிடிச்சி என்ன பண்ணிட்டாரு? அக்கினி கடலில் ஆண்டவர் போட்டார். சாத்தானை பிடிச்சி போட்டார். அதுக்கு பிறகு இப்போ அவனை பின்பற்றவங்க, ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாதவங்க, பேர் எழுதப்படாதவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க? அக்கினி கடலில் தள்ளப்பட்டாங்க. இதான் கடைசி நியாய தீர்ப்பின்படி அவளுக்கு கிடைக்க போகிற ஒரு காரியம். 15 வரைக்கும் படிச்சிட்டிங்களாம்மா? இப்போ 21:18 பாருங்க. 21:8 வெளிப்படுத்தல் 21:8 வெளிப்படுத்தல் 21:8. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். எல்லாம் அந்த லிஸ்ட் தான். அவன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லை. ஒரு மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் பேர் என்ன பண்ணுது? ஜீவ புஸ்தகத்தில் இருக்குது. இவங்க பேர்லாம் ஜீவ புஸ்தகத்தில் இல்லை. எல்லா அக்கினி கடலில் என்ன பண்ணணும்? தள்ளப்படணும். அதுக்கு பிறகு the new heavens and the new earth, புதிய வானமும் புதிய பூமியும். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 21:1-7 படிங்க. வெளிப்படுத்தல் 21:1-7. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்து நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களுடனே கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். ஹல்லேலூயா. மனுஷரிடத்தில் தேவன் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் வாசம் பண்ண போகிறார். ஆகவே அந்த புதிய வானம் புதிய பூமியில தேவன் என்ன பண்ண போறாரு? மனுஷரிடத்தில் வந்து வாசம் பண்ண, கர்த்தருடைய பிள்ளைகளோடு. அல்லேலூயா. ஆமாம், பழைய வானம் பழைய பூமியெல்லாம் போயிடுச்சு. புதிய வானம் புதிய பூமி, அதில் கர்த்தர் அவருடைய ஜனங்களோடு வந்து அவர் வாசமாக இருப்பார். அப்புறம்
அப்புறம் அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் சொல்றாரு, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். எல்லாம் புதுசாயிடும், பழசு ஒண்ணுமே இருக்காது. ஹல்லேலூயா, ஆமென். அப்புறம் பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும், பாத்தீங்களா, இந்த வசனங்கள் என்னது? சத்தியமும் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன். தாகமாயிருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். அல்லேலூயா. ஆகவே நாம் எல்லாம் ஜெயிக்கிறவர்களா இருக்கணும். ஆண்டவர் நம்ம ஜெயிக்கணும்னு பார்க்குறாரு. எனக்கு உனக்கு போராட்டம் வரும், பிரச்சனை வரும், எல்லாம் வரும், எல்லாத்தையும் நீ ஜெயிக்கணும். ஏன்னா அவர் ஜெயித்த ஜெய கிறிஸ்து முன்னாடி போய் கொண்டிருக்கிறார். ஜெய கிறிஸ்து உனக்கு முன்னாடி இருக்கிறபடினால அவருடைய பிள்ளை, அவரை பின்பற்றுகிற நீ என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. ஜெயிச்சினா அவர் தேவனாயிருப்பார், நம்மளுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும். ஆமென். அடுத்தது 22 அதிகாரம் 11, 12 வசனங்களை படிங்க. வெளிப்படுத்தல் 22, 11, 12 படிங்க. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாகட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் அசுத்தமா இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமா வர்றேன். ஆண்டவர் சீக்கிரமா வராரு. அல்லேலூயா. அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. 20ஆம் வசனம், அதே 22, 20 படிங்க. 22, 20. இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர், மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். பொய்ன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, இவைகளை சாட்சியா அறிவிக்கிற ஆண்டவர் சொல்றாரு, மெய்யாகவே நான் சீக்கிரம். அதனால அசதியா இருக்காதீங்க, பொய்ன்னு நினைக்காதீங்க. மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். சபை என்ன சொல்லும்? ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன். சபை என்ன சொல்லும்? ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வெளிப்படுத்தல் 1:7 படிங்க. இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்கள் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமென். அவரை பார்த்து புலம்புவார்கள். ஒரு கூட்டம் அவரை பார்த்து புலம்புவார்கள். ஐயோ, பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். ஆனால் ஒரு கூட்டம் ஆமென், வாரும் இயேசுவே என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் சொல்றாரு, மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஆமென். சபை சொல்லும், ஆயத்தமா இருக்கிற சபை சொல்லும், ஆமென் இயேசுவே வாரும். நீங்க என்ன சொல்ல போறீங்க? எழுமி நில்லுங்க, எல்லாரும் எழுமி நில்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வருகையை எதிர்பார்க்கும் பக்தர்க்கு அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி. அவர் வருகையை எதிர்பார்க்கும் பக்தர்க்கு அவர் வருகை பெரும் மகிழ்ச்சி. அவர் வருகையை எதிர்பாரா மாந்தர்க்கு அவர் வருகை மிக பெரும் அதிர்ச்சி.
அவர் வருகையை எதிர்பாராம். அவர் என் இயேசு ராஜன் வருவார். என்னில் அடங்கா தூதரோடு என் இயேசு ராஜன் அடங்கா தூதரோடு என்னை மீட்ட இயேசு என்னை ஆளவே வருவார். என்னை மீட்ட என்னை ஆளவே என் இயேசு என்னில் அடங்கா தூதரோடு என் இயேசு ராஜன் என்னில் அடங்கா என்னை மீட்ட இயேசு என்னை ஆளவே என்னை மீட்ட என்னை சபையே, மையாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் சொல்றாரு. இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர், மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஆண்டவரே சீக்கிரமாய் வருகிறார். அல்லேலூயா. ரப 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 ரப. ஆமென். வாரும் இயேசுவே, ஆமென். வாரும் இயேசுவே. பரிசுத்தமாய் வாழ்றவங்க தான் அப்படி சொல்ல முடியும். பரிசுத்தமாக வாழ்றவங்க தான் அப்படி சொல்ல முடியும். இல்லைன்னா அவரை பார்த்து புலம்புகிற கூட்டம், ஒரு கூட்டம் ஐயோ என்று புலம்புகிற கூட்டம், அதில் இல்லை, அதில் இல்லை, அதில் இல்லை. ஆமென். வாரும் இயேசுவே. அப்படியான பரிசுத்தமாக வாழணும், அவருக்கு பிரியமாக வாழணும், ஜெயிக்கிறவனாக வாழணும், ஜெயம் பெறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவைகளெல்லாம் சத்தியம், இவைகளெல்லாம் சத்தியம், இவைகளெல்லாம் சத்தியம். ஏதோ ஒன்று நினைக்காதே. கடைசியில் பிசாசு கூட்டத்துக்கு போய் மாட்டிடாதே. அதுலேருந்து வெளியே வா, அதுலேருந்து வெளியில வா. ஆண்டவருடைய பிள்ளையா வாழ உன்னை அர்ப்பணித்து விடு. இயேசுவை பின்பற்றி நடக்க உன்னை அர்ப்பணித்து விடு. அவருடைய ராஜ்யத்துக்கு போகணும், அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும். கண்ணை மூடி ஆண்டவர்கிட்ட பேசுங்க. என்னை பார்க்காதீங்க, கண்ணை மூடி ஆண்டவரை பார்த்து பேசுங்க. அப்பா, இந்த கடைசி கால எச்சரிப்பு எனக்கு கொடுக்கப்பட்டது, இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன், உமக்கு பிரியமாய் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன். என்னை பரிசுத்தப்படுத்தும், உம்முடைய வருகைக்காக என்னை ஆயத்தப்படுத்தும். அசதியாய் அல்ல, ஜாக்கிரதையாக இருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். ஒவ்வொருவரோடு கூட தொடர்ந்து இடைப்படுவீராக. உடைய பிள்ளைகளோடு இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். கடைசி காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலே ஆண்டவருடைய பிள்ளையாய் எங்களுடைய பெயர் பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட நிலைமையில் நாங்கள் இருக்க வேண்டும். என் பேரை எப்பொழுதும் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கணும்ப்பா. என் பேர் அங்கே இருக்கணும். என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய ஆண்டவருடைய இரத்தத்தினால் என்னை கழுவி, என்னை சுத்திகரித்து, என்னை பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய வருகைக்காக என்னை ஆயத்தப்படுத்தும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும், சபையை ஆயத்தப்படுத்தும். ஒரு கூட்டமாத்துமாக்கள் இங்கிருந்து, இந்த சபையிலிருந்து ஒரு கூட்டமாத்துமாக்கள் ஆமென் வாரும் இயேசுவே என்று அழைத்து சந்தோஷமாய் உம்மை சந்திக்கிற ஒரு கூட்டமாக இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், அற்புதமாய் நடத்தும், கிருபையினால் மூடிக்கொள்ளும், பெரிய காரியங்களை செய்தோம். உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், 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 ஆமென்.